வணக்கம் மக்களே! ஒவ்வொரு வீக்கெண்டும் முடிஞ்சு மண்டே மார்க்கெட்காக நம்ம ஆவலோட காத்துட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன பயம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். ஏன்னா, ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் ட்ரம்ப் கிட்ட இருந்து வரக்கூடிய செய்தி, அந்த மாரி நம்மள பதற்றத்திலேயே வந்து வச்சிருப்பானுங்க. ஆனா, இந்த வாரம் பெருசா வந்து இல்ல. ஸோ, இப்போதைக்கு இந்த யுஎஸ் ஈரான் வார் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு எதுவும் நடக்கிறதில்ல. ஜஸ்ட் வாயில தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ஒரே ஒரு இஷ்யூ என்ன நடந்திருக்குன்னா, கத்தார் கிட்ட யுகேவோட கார்கோ ஷிப்ப தாக்குதல் நடத்தியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. பட் யார் நடத்தியிருக்கா? என்ன ஆயிருக்கு? அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. பட் இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பதற்றத்த கெளப்புது. ஆனா, பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட்ட இப்போதைக்கு இந்த இஷ்யூ வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ மார்க்கெட் ஒரு நியூட்ரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எனக்கு பெரிய அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ பல பங்குகளோட ரிசல்ட் வந்திருக்கு. அதெல்லாம் மேபி வந்து நாளைக்கு டேல எதிரொலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் நாளைக்கு ஓப்பனிங்ல குடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்களும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட் நேத்து வந்திருந்தது. ஸோ இத பற்றி தனியா ஒரு ஆர்டிக்கல் போடணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டெஃபினட்டா வந்து போடுறேன். இப்போதைக்கு ரிசல்ட்ட நம்ம ஒரு மேலோட்டமா வந்து பார்ப்போம். இதுல உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டும் சொதப்பலான ஒரு காலாண்டா தான் வந்து இருக்கு. இந்த காலாண்டுல 188 கோடி நஷ்டத்த வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நஷ்டம் குறைவா தான் இருக்கு. ஆனாலும் ஸ்டில் இவங்க நஷ்டத்த தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாரி அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்னதான் இம்ப்ரூவ் ஆனாலும் இன்னும் அசெட் குவாலிட்டி மோசமா தான் இருக்கு இந்த உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்க பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த காலாண்டு மோசமான பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்காங்க. ஆனா சில நல்ல விஷயங்களும் வந்து இருக்கு. என்னன்னா, ஸோ அவங்களுடைய லோன்ஸ் அன்செக்யூர்ட் லோன்ஸ வந்து பெரிய அளவுக்கு வந்து குறைச்சிருக்காங்க. செக்யூர்ட் லோன்ஸ நோக்கி நிறுவனம் நகர ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஆல்ரெடி வந்து இவங்க குடுத்த கால் தான். ஸோ அத பெர்ஃபெக்ட்டா வந்து இப்போ எக்ஸிக்யூட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். அதுபோக கையில கேப்பிட்டலும் பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது அப்கமிங் ப்ராசஸ்க்கு பேங்க்குக்கு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ இத பத்தி நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன பொறுத்தவரைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் மேபி வரக்கூடிய வாரத்தில நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். என்னதான் லாஸ போஸ்ட் பண்ணியிருந்தாலும், கம்பெனி சொன்னத வந்து இப்போ செஞ்சு காட்டியிருக்காங்க இந்த காலாண்டுல. இது உட்கர்ஷ பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸா தான் நான் பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆர்டிக்கல்ல இந்த வரக்கூடிய வாரத்தில கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். தெளிவா டீட்டெயில்டா வந்து இருக்கிற மாரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து தொடர்ந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. இத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ப்ரைஸ் ஹைக் பண்ணிக்கிட்டும் வந்துட்டுருக்காங்க. ஆல்ரெடி 3லிருந்து 5% வரைக்கும் ரீசென்ட்டா இப்ப தான் வந்து ஹைக் பண்ணாங்க. ஆனா இப்ப திரும்ப இந்த ரா மெட்டீரியலோட காஸ்ட் உயர்வின் காரணமா நாங்க விலை உயர்வ பண்ண போறோம். மார்ஜின வந்து அப்பதான் எங்களால புரொடெக்ட் பண்ண முடியும்ன்ட்டு எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் ஒன் பை ஒன்னா வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ரீசென்ட்டா நம்ம பிரிட்டானியா ரிசல்ட்ட பார்த்தோம். சிறப்பான ரிசல்ட் இல்ல. மார்ஜின் இம்பாக்ட் பிரிட்டானியால ஏற்பட்டிருந்தது. ஸோ இந்த குவார்ட்டர் ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ பிரிட்டானியா டெலிவர் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து விலைய உயர்த்த போறோம். அண்டு அந்த குவான்டிட்டீஸ வந்து குறைக்க போறோம் அப்டின்ட்டு பிரிட்டானியா தெளிவா சொன்னாங்க. டாபர் சொன்னாங்க. இந்துஸ்தான் யூனிலிவர் ஆல்ரெடி வந்து சொல்ட்டாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். சின்ன கம்பெனி ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்டின்ட்டும் தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து பிரைஸ் ஹைக் எங்களால பண்ண முடியும். ஸோ வால்யூம் குரோத்தையும் எங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஹெச்யூஎல் தரப்பிலிருந்து அப்டேட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸில் ஒரு நல்ல வால்யூம் குரோத்தை ஹெச்யூஎல் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். வால்யூம் குரோத் எஃப்எம்சிஜி கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும். ஸோ மார்ஜின் ஹைக் அதாவது இந்த ப்ரைஸ் ஹைக் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது எந்த வகையில் இவங்களுக்கு இன்னும் இந்த வால்யூமை ட்ரிப் ஆகாமல் கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். பட் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலாண்டுகள்ல ஓரளவு பெட்டர் ரெக்கவர போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல நான் என்ன பொசிஷன் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் என்னோட போர்ட்ஃபோலியோல ஒரு முக்கியமான ஒரு செக்டாரா இருக்கு. ரீசென்ட்டா நடந்த டவுன்ஃபால்ல சில எஃப்எம்சிஜி கம்பெனிஸ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்ததும் நண்பர்களுக்கு தெரியும். பலமுறை பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பலன் எப்படி அளிக்குது அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஏசி வாங்கக்கூடிய நபர்களிடம் ஒரு சர்வே எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8000 பேர்கிட்ட வந்து சர்வே எடுத்திருக்காங்க. நீங்க எந்த பிராண்ட சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்டா சொன்ன அனைவரும் அதாவது பல பேர்கிட்ட இருந்து வந்த தகவல் படி
எல்ஜியை தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதிகப்படியான ஓட்ஸ் வந்து இந்த எல்ஜி பிராண்டுக்கு கிடைச்சிருக்கிறது தான் ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போது ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்மார்ட் ஏசி தான் வந்து விரும்புகிறதாவும் ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வாங்குறதா வாங்குறோம், ஸ்மார்ட் ஏசியே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு அதன் பின்னாடி தான் வந்து மக்கள் போகிறதாவும் ஒரு சர்வே வந்து சொல்லுது. இப்போ இதில் மார்க்கெட் ஷேர் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது எல்ஜியை பெரிய அளவுக்கு விரும்புகிறாங்க. 22.4% பார்த்தீங்கன்னா மக்கள் இதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வேறு சில பிராண்ட்ஸ் இருக்குது. அதை தொடர்ந்து கணிசமாக சாம்சங் இருக்குது, வோல்டாஸ் இருக்குது, ஹையர் நம்ப முடியாத ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஸோ ஹையரோட வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. பல கம்பெனிஸை ஓவர்டேக் பண்ணி ஹையர் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்திருக்காங்க எல்லா செக்மெண்ட்லேயும். ரெஃப்ரிஜரேட்டர் அண்டு டிவி, இப்போது ஏசி அண்ட் வாஷிங் மிஷின் போன்ற ஹோம் அப்ளையன்சஸ் செக்மெண்ட்டில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ஹையர் வந்து வளர்ந்துட்டு இருப்பது பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது போக ப்ளூ ஸ்டார் இருக்குது, டைக்கின் இருக்குது, ஐசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இடத்துல எல்ஜி இருப்பது மகிழ்ச்சியான விஷயம். ரீசெண்டாக லிஸ்ட் ஆனது. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்ஜியில் குவான்டிட்டிஸ் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஐபிஓவில் வந்தது. ஸோ பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ் மீண்டு வருமான்ட்டு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் பார்த்தோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏசி பார்த்தீங்கன்னா எல்ஜி விற்று வீசிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா சம்மர் ஓடிட்டு தான் இருக்குது. இடையில மழை தினமும் பேஞ்சிட்ருக்கு. பட் இருந்தாலும் ஏசி வாங்கக்கூடிய எண்ணிக்கை, ஏசி இப்போ அத்தியாவசியம் ஒன்றாயிருச்சு. முதல்லாம் ஏசி அப்படின்னாலே பணக்காரங்க தான் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் இப்போ அது தலைகீழாக மாறி ஏசி அத்தியாவசியம் ஒன்றா மாறி இருக்கு. எப்படி வந்து வாஷிங் மிஷின் மாறினதோ, எப்படி வந்து ஃப்ரிட்ஜ் மாறிச்சோ, அந்த வரிசையில் இப்போது ஏசியும் வந்து மாறி இருக்கு. அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்ஜி யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு தான் இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அடுத்தது சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு. என்னென்னா, இதுக்கு முன்னாடி எஸ்பிஐ கிட்ட இருந்து ஒரு 1000 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணாங்க. அது ஒரு 10 வருஷ டீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ திரும்ப வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட, ஸோ நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 2 வங்கிகள் கிட்ட இருந்தும் பெரிய கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5 வருஷ டீல். ஸோ இந்த ஏடிஎம்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ண போகிறதா சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம் வந்து சொல்லியிருக்காங்க. இது சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. இதுக்கு முன்னாடி FY 25ல் பார்க்கும்போது 22% இருந்திருக்கு ப்ரைவேட் பேங்க்கோட ரெவன்யூ ஷேர். இப்போது 25%க்கு FY 26ல் வளர்ந்துருக்கு. அதுபோக FY 27ல் அது 30%ஆக வந்து உயரும் அப்படின்ட்டும் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம் வந்து கணிச்சு சொல்லியிருக்காங்க. நல்ல வேல்யூவில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் இருக்குது. எங்கே கிடக்குதுன்னு பாருங்கள், அடிமட்டத்தில் வந்து கிடக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் வாங்குறது ரொம்ப வந்து கன்விக்ஷன் இருந்தால் தான் இந்த மாதிரி பங்குகளில் நம்ம என்ட்ரியாக வந்து கொடுக்க முடியும். பட் என்ன, இந்த இடத்துல ஸ்விங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணி மேபி வேணால் நம்ம இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைன் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு பெரிய அமௌண்ட் போடுறோம், ஒரு 1 lakh இல்லை ஒரு 1.5 lakhs அந்த மாதிரி நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்விக்ஷன் வேணும். நம்ம லெவலுக்கு நான் சொல்கிறேன், அதாவது என் லெவலுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 1,00,000 இல்லை அந்த 1,00,000த்துக்கு அதிகமாக முதலீடு பண்ணுறேன் அப்படின்னாலே ரொம்ப கன்விக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போல்லாம் முதலீடு பண்ணுறேன். ஸோ ஒரு டைமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பெரிய அளவுக்கு நமக்கு உதவிகரமாக இருந்தது. அண்ட் கூடவே சேர்ந்து நிறுவனத்தை பற்றியான புரிதலும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. பட் இப்போது நிறுவனம் என்னதான் நல்ல வேல்யூவேஷனில் இருந்தாலும் கூட, ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதா இருந்தாலும் கூட, மார்க்கெட்டாக பார்த்து தூக்கி விட்டால் தான் உண்டே தவிர, ஸோ இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறுவனத்தை தூக்கி நிறுத்தாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். டெக்னிக்கலை பேஸ் பண்ணி ஒரு கரெக்டாக டெக்னிக்கல் ட்ரேடுக்கு வேணால் இது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இது இன்டர்நேஷ்னல் நியூஸு. ஸோ ஸ்டெலன்டீஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த ஒப்பல் வெக்சல், ஸோ இந்த கார் இவங்க வந்து ஸ்டெலன்டீஸோட ஒரு பிரிவு தான். இவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அடுத்து அவங்களுடைய அப்கமிங் எலக்ட்ரிக் எஸ்யூவிஸ்க்கு வந்து இந்த லீப் மோட்டார் தான் பெரிய அளவுக்கு எல்லாமே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி அண்டு காம்பனண்ட்டு போன்ற விஷயங்களை லீப் மோட்டார் தான் சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா எளிதில் ஒரு காரை எங்களால் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா டெக்னாலஜி அங்கேருந்து ஈஸியாக வந்து வருது. ஸோ டிசைன் ஆஸ் யூஷுவல் இந்த வேக்சலோட டிசைனாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ அவங்களுடைய டெக்னாலஜி உள்ளே வரும்போது பெருசாக ரிசர்ச் எல்லாம் இந்த இடத்துல பண்ண போகிறதில்ல. டைரெக்டாக கொண்டு வந்து இந்த மாடல் டிசைனில் கொண்டு வந்து அதை ஃபிட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த வருடம் இல்லை அதுக்கு அடுத்த வருடம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் சில கார்ஸை வந்து பார்த்தா கோர்ஸா அப்படிங்கிற ஒரு கார் இருக்குது. ஸோ அதோட டிசைன் பார்க்கும்போது
சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. Opel நிறுவனம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு Stellantis இந்த லீப் மோட்டாரோட பார்ட்னர்ஷிப்பை யுட்டிலைஸ் பண்ண போறாங்கன்ட்டு. ஸோ இந்த Stellantisஅ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த Toyota அண்ட் BYD பற்றி ஒரு ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அது கூட சேர்ந்தவே Qualcomm அண்டு Intel போன்ற நிறுவனங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இப்போ அத ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனா போஸ்ட் பண்றதுக்கு முடியல. அது போக இன்னும் சில ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதுவும் வந்து தடைப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு வீடியோ இருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட் அதுவும் ப்ளூ சிப் பங்குகள் பற்றின அப்டேட்டுக்காக ஒரு ஆர்டிகல் ரெடி பண்ணியிருந்தேன். ஆர்டிகல் இல்ல. ஸோ ஒரு வீடியோ ரெடி பண்ண போஸ்ட் பண்றதுக்கு அதுவும் தடைப்பட்டிருக்கு. விரைவில் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்றேன் ரெட்டில் ஆப்ஷன் குளோபல்ல. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!